வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய கேரட்டு, ஒரு பெரிய முருங்கைக்காய், 3 தக்காளி, பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு ஒரு 3 பல். இன்றைக்கி நாம் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்க போகிறோம். 200 கிராம் துவரம் பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை தண்ணியில் ஆட் பண்ணலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் சிறிது, பெருங்காய பவுடர் சிறிது, பூண்டு இப்படி உரிச்சது சிறிது, சின்ன வெங்காயம் சிறிது, தக்காளி பெரிய தக்காளி 2. இப்போ பருப்பை 5 விசில் வேக வைக்கணும். பருப்பு 5 விசில் வந்துருச்சு. பருப்பு இப்படி கடையாமலே கடைஞ்ச மாதிரி இருக்கும். 5 விசில் வச்சிட்டோம்னா பெருங்காய வாசனோட நல்லா கம்மகம்மன்னு இருக்கு. இனிமேல் காய்கறியை இதோட ஆட் பண்ணணும். அடுத்து காய்கறி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் சிறிது, 2 காஞ்ச மிளகாய், நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். கேரட்டு 200 பருப்புக்கு தேவையான அளவு காய்கறி, காய்கறி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சாம்பார் நம்ம அது மொண்டு எடுக்க சரியாக இருக்காது. 200 பருப்புக்கு தேவையான காய்கறி. இப்போ காய் கொஞ்சம் வெந்தவுடனே பருப்பு ஆட் பண்ணலாம். இப்போ காய் 3/4 விக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை ஆட் பண்ணலாம். அஞ்சு நிமிஷத்துல காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக புளி கரைசலும் மசாலாவும் போடலாம். இப்போ இந்த புளி கரைசலில் மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். இப்போ 2 ஸ்பூனு சாம்பார் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, தேவையான அளவு சால்ட், மசாலா வாசனை நல்லா போனோன்னே கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். கம்ம முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோன்னா சாம்பார் ரெடி ஆயிடும்.